ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இளைய சகோதரர்களுடனும் உங்களுடைய தந்தையுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக சில நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் குழந்தைகளிடம் நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை முதலே உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக கடன் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி உங்கள் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வெற்றிகள் சாதகமாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றிக்குண்டான கடின முயற்சி தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் வருகின்ற காரணத்தினால வியாபார செழிப்புத்தன்மை அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வியாபார வளர்ச்சி, வியாபார விஸ்தீரணம் பெருமையை ஏற்படுத்தும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சமூக மதிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கிறதுனால அரசாங்க தடுப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா, அரசாங்க தடங்கல்கள் இருந்ததுன்னா, அதை 15ஆம் தேதிக்கு மேலே சாதகமாக பயன்படுத்தி முடிச்சுப்பீங்க. 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தடங்கல்கள் இருக்கும். அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்குள்ள சூரியன் வராரு. அதனால் கொஞ்சம் இருமாப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலகணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட எல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மையோடு பேசி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. எனக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு தான் தெரியும்பான்ட்டு நீங்கள் சமயோஜிதமாக பேசினா மட்டும்தான் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். சமூக மதிப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும். பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் பெரிய லெவல்லையும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான். இந்த மாத கடைசியில் அவர் பயிற்சி ஆகிறாரு. அதன் பிறகு உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் சார்ந்த முயற்சிகளுக்காக கஷ்டப்பட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய சுயமுயற்சி தான் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழில், வியாபார விஸ்தீரணத்திற்குண்டான முயற்சிகளை பலிதமாக்கி கொள்ள கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை தேடக்கூடிய யோகமான காலம். இந்த குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முதலீடுகளுக்கு உண்டான உதவிகளை நண்பர்கள் செய்வார்கள். நண்பர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நேரம் இது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் செலவு. 15 தேதிக்கு மேலே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாக இருக்கும். ஆனால் அதிக பிரசங்கித்தனமாக உங்கள் பேசி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான காலமாக இருக்குது. அதனால் ஆரோக்கியத்திலும் மேன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆப்ரேஷன் ஏதாவது சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம். சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு, மிதுன ராசி ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய, மாற்றங்கள் நிகழக்கூடிய யோகமான வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க.
அதுக்கப்புறமா குரு வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களை வழிபடுவது, அந்த ஜீவ சமாதியில அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். குரு ராகவேந்திரர், போகர் இந்த மாரி மகான்கள் தரிசனம் பண்ணுவது, அவர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது, மகா பெரிவர் காஞ்சி மகா பெரிவர், பாம்பன் சுவாமிகள், குமர குருதாச சுவாமிகள் இந்த மாதிரி மகான்களின் தரிசனம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும்.